மோடிஜி இப்ப ராமர் கோயில் கட்டின மாதிரி புரட்சி கண்டிப்பா நடக்கும். வாழ்க ஸ்ரீராம். இதுக்கு முன்னாடி இது மாதிரி பார்க்கல, திடீர்னு ஒருத்தரை கொண்டு வந்து போட்டதுனால எல்லாரும் பயப்படுறாங்க. திமுக பயப்படுது. திராவிடங்கிறது வந்து இப்ப திருட்டு கூட்டம் தானே, இது களவாணிகள் கூட்டம் தான். அதனால தான் ஐபிஎஸ் பார்த்த உடனே அலறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி நானும் பெருசா ஒன்றும் அதில் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் செயல்பாடு இல்லை. திமுக கோவப்படுதுன்னா அவங்க ஆட்சிக்கு வர முடியாது, இந்த தடவை தோத்து போயிடுவாங்க. அந்த பயம்தான் அவங்களுக்கு. ஒரு இந்து தேசத்தை வந்து திராவிட கட்சிகள் வந்து ஒழிச்சு கொண்டு இருக்குது. திமுகவோட நடவடிக்கை சரியில்லை, வேற வழி இல்லை, என்ன பண்றது? ஏதாவது ஒரு திட்டம், நலத்திட்டம், நல்ல திட்டம் இது வரைக்கும் இருக்காங்க. திமுகவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா அது அண்ணாமலை அவர்களால தான் இது முடியும். இப்போ அண்ணாமலைஜி வந்ததுக்கு அப்புறம் மிகவும் சிறப்பாக 100% அளவுக்கு வளர்ச்சி இருக்கு. அவங்க கொள்ளை அடிக்க முடியாது, அவங்க ஆட்சி அழிய போகுது. அந்த வயிற்றுல பேசுறான். இது நம்மளுடைய பிஜேபி வளருதுங்கிற ஆத்திரத்துல அவனை பாட்டுக்க கண்ணாமண்ணான்னு பேசுறான். இப்ப இந்த அயோத்தி கோயில் வந்ததுக்கு அப்புறம் எல்லா மக்களுமே ஒரே இது என் எங்களுக்கு ஒரே ஜாதி ஒரே குலம் அப்படிங்கறது மாதிரி எங்களுக்கு மோடி ஆட்சி தான் வந்தா போதும். எந்த பொய்யும் இல்ல, நம்பக்கூடிய தன்மையா இருக்குது. ஏன்னா இந்த ஊழல் ஆட்சி ஒழிச்சுட்டு இவர் வருங்கால ஒரு முதல் மந்திரியா, தமிழ்நாட்டுடைய முதல் மந்திரியா வந்தா நல்லா இருக்கும். எல்லா தொகுதியிலும் எல்லா மக்களும் கீழ்மட்டத்திலேருந்து மேல்மட்டம் வரையும் பிஜேபி வந்து ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கு. அது ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம். எல்லாத்துக்கும் மேல மோடிக்கு நன்றி சொல்லிக்கிறோம். மோடிஜி இப்ப ராமர் கோயில் கட்டின மாதிரி புரட்சி கண்டிப்பா நடக்கும். வாழ்க ஸ்ரீராம். அண்ணாமலை அவர்கள் வந்து புதிய இன்னும் பல திட்டங்களை கொடுத்து நல்லபடியா இது பண்ணணும். அண்ணாமலையுடைய செயல்பாடுகள் வீரிய முக்கியமாக தான் இருக்கனால, இது வரைக்கும் பார்க்காத தலைவர்களா அண்ணாமலை இருக்கிறனால அதோடைய செயல்பாடுகள் அது மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி இது மாதிரி பார்க்கல, திடீர்னு ஒருத்தரை கொண்டு வந்து போட்டதுனால எல்லாரும் பயப்படுறாங்க. திமுக பயப்படுது. திராவிடங்கிறது வந்து இப்ப திருட்டு கூட்டம் தானே, இது களவாணிகள் கூட்டம் தான். அதனால தான் ஐபிஎஸ் பார்த்த உடனே அலறாங்க. அதுதான் காரணமே. திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி நானும் பெருசா ஒன்றும் அதில் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் செயல்பாடு இல்லை. தமிழகத்தில் தாமரை மலர்ந்துருக்கு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா பெரிய லெவல்ல நம்ம இப்போ யாத்திரை ஒரு இடத்துலையும் நம்ம பார்க்குறோம்ல. அபிரதமான வளர்ச்சி அண்ணாமலைக்கு அப்புறம் வந்திருக்கு. 2024 தமிழகத்தின் முதல்வராக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க. பிஜேபியோட வளர்ச்சிங்கிறது அண்ணாமலை செயல்பாட்டு மூலமே நல்லா தெரியுது. நீ திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதியில் திருப்புவனம் பேரூராட்சியில் வரலாறு காரணாத கூட்டம் வந்து நிற்கிது. அண்ணாமலை என்றாலே எளிமை, மக்களோட மக்களாக பயணிக்கிற நபர். அண்ணாமலைக்கு நிகர் அண்ணாமலை தான். மக்களோட மக்கள்ல இணைஞ்சு செயல்படுகிற ஒரு தலைவர், மாபெரும் தலைவர். வருங்காலத்தில் முதல்வர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அண்ணாமலைன்னு சொன்னா அதாவது மோடியினுடைய பிரதிநிதி அண்ணாமலை. மோடி எப்படியோ அப்படிதான் அண்ணாமலையை நம்மளை பொறுத்த வரைக்கும். திமுக கோவப்படுதுன்னா அவங்க ஆட்சிக்கு வர முடியாது, இந்த தடவை தோத்து போயிடுவாங்க. அந்த பயம்தான் அவங்களுக்கு. அவங்க கொள்ளை அடிக்கிறதுக்கு குறைஞ்சு போட முடியாதுங்கிற ஒரு எண்ணத்துல தான் கோவப்படுறோம். மக்கள் நல்லா செழிப்பா இருக்குவாங்க. ஏன்னா இது ஒரு இந்து தேசத்தை வந்து திராவிட கட்சிகள் வந்து ஒழிச்சு கொண்டு இருக்குது. அதனால இதை வந்து அண்ணாமலை அவர்களும் மீண்டும் மோடி பிரதமரா வந்தா இந்த இந்தியா நல்லா இருக்கும். ஏன்னா நான் 35 வருஷமா நான் வந்து வெளிநாட்டுல இருக்கிறேன். அங்கெல்லாம் இந்தியன்னா காரி திப்புவான். இன்னைக்கு மோடி வந்த பிறகுதான் நல்ல நம்ம இந்தியன்னா ஒரு வெயிட் இருக்குது. திமுகவோட நடவடிக்கை சரியில்லை, வேற வழி இல்லை, என்ன பண்றது? ஏதாவது ஒரு திட்டம், நலத்திட்டம், நல்ல திட்டம் இது வரைக்கும் இருக்காங்க. 1000 ரூபாய் எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க? நீங்க போய் பாருங்க, எல்லா திமுக காரங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. மற்ற கட்சிக்காரங்க ஒருத்தவங்க கூட வாங்கல. அதுலயும் பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் 10 பேருக்கு கூட கொடுக்கல. அந்த 10 பேரும் பாத்தீங்கன்னாக்கா திமுக காரங்க இருக்கா. மற்ற கட்சிக்காரங்க யாருக்காவது கொடுத்துருக்காங்க? ஒன்றிய தலைவர் திமுக இருக்கிறவங்க சொல்றவங்களுக்கு தான் அவங்க கொடுத்துருக்காங்க. திமுகவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா அது அண்ணாமலை அவர்களால தான் இது முடியும். வேற தமிழ்நாட்டில் எதிர்த்து சக்தியே கிடையாது. அண்ணாமலை அவர்கள் வந்தாதான் நம்ம தமிழ்நாடு நல்லா இருக்கும். அண்ணாமலை வரணும், கண்டிப்பாக வரணும். திமுகவுக்கு பதிலடி கொடுக்க அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பாக வரணும். கண்டிப்பாக 100க்கு 99% வந்துருச்சு. அதுவும் அண்ணாமலை அவர்களால கூட்டமாக எல்லா மக்களும் அண்ணாமலையை நம்பி நாங்க எல்லாம் பாரதிய ஜனதாவில் இணைஞ்சிருக்கோம். திராவிடங்கிறதே திருட்டு கூட்டம் என்ன, அதுல இருந்து முளைச்சி வெளியில வந்ததுதான் திராவிட முன்னேற்ற கழகம். எல்லாம் தான் குடும்பத்துக்காக வேண்டி கொள்ளையடிச்சு சேர்த்து வச்சுக்கிட்டானுங்க. எல்லாத்தையும் கொண்டு போய் வெளிநாட்டுல பதுக்கியிருக்கானுங்க. நாளைக்கு ஒரு காலகட்டத்துல நம்மளை விட்டுட்டு கூட வெளிநாடு ஓடி போடுவாங்க. அவனும் கடவுள் கொள்கை இல்ல. அவங்க வந்து அவங்க குடும்பம் வாழணும். அவங்க தலைமுறையும் அவங்களே இது முதல் மந்திரியா வரணும். அவங்க குடும்பத்துல வேற யாரும் வரக்கூடாது.
அதனாலதான் அவங்க வந்து அப்படியே எல்லாரையும் இன்னைக்கு இந்தி தெரியாதுன்னு இந்திய அழிச்சிட்டு இருக்காங்க. ஆனா நான்லாம் தமிழ்நாட்டுல பிறந்து ஒரு இந்தி தெரியாம ஒரு இந்திய தேசனா இருந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன் அரபு நாட்டுல போய். அவங்க வந்து என்னன்னா ஒரே கொள்கை என்னன்னா அவங்க சிறுபான்மையினர் ஓட்டையும் இதை நம்பி இருக்கிறாங்க. ஆனா நம்ம இந்த இந்து எல்லாம் அழிச்சுங்கிற ஒரே முடிவுல இந்த திக கட்சியும் இந்த திராவிட கட்சியும் இருக்கு. இந்த திராவிட கட்சி ஒழியணும், அப்பதான் நல்ல ஒரு விமர்சனம் பிறக்குங்க, அப்பதான் நல்ல ஒரு இது கிடைக்கும். ஆனா கண்டிப்பா மீண்டும் ஒரு ட்ரிப் 2024 மோடி வந்தா இந்த இந்தியா உலகக்கே வழிகாட்டும் நிலைமை ஏற்படும். சிக்கன் 65 பண்ணாங்கல்ல, அதுல எரிஞ்சுட்டு இருந்த எண்ணெயை வந்து பாட்டில ஊத்தி எடுத்துட்டு போறாங்க. அண்டா குண்டாலாம் சூறையாடி இருக்காங்க. அங்க வந்து கேட்டரிங் பண்ண ஆளு வந்து அழுகுறாரு, நான் என்னங்க பண்றதுன்னு சொல்லிட்டு அழுகுறாரு. இதுக்கு மேல உதாரணம் என்ன வேணும்? உண்மையான கட்சிக்காரங்களா இருந்தா இதை செய்வாங்களா? இன்னைக்கு நாங்க வந்து காலு கிடக்க நிக்கிறோம், எதுவுமே கிடையாது. நாங்க நாடு நல்லா இருக்கணும், மோடி பிரதமரா வரணும், அண்ணாமலை முதலமைச்சரா வரணும், ஒரே காரணத்துக்காக தான் நாங்க வந்து காலு கிடக்க நின்றுட்டு இருக்கோம். 10 காசு நாங்க செலவு பண்ணல, யாருக்கும் கொடுக்கவும் இல்லை, செலவு பண்ணவும் இல்லை. ஆனா நீங்க 2 லட்சம் பேருக்கு பிரியாணி போட்டீங்க, எந்த காசுல இருந்து போட்டீங்க? எங்க இருந்து வந்தது? 1000 ரூபாய் நீங்க வந்து மகளிர் உதவி கொடுக்க இவ்வளவு 1000 யோசனை பண்ணீங்க. இன்னைக்கு 2 லட்சம் பேருக்கு பிரியாணி போடுறீங்க, எங்க இருந்து போடுறீங்க? யார் வீட்டு காசு? எங்க திருடுறீங்க? அவங்க அப்பா வீட்டு காசையா கொடுத்தாங்க? மோடி நிதி உதவி பண்ணாங்க 5400 ரூபா, 5400 சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய காசு. இவங்க 600 ரூபா காசு போட்டு இவங்க நிதி உதவி பண்ணாங்க. அதுவும் அவங்க கட்சிக்காரவங்களுக்காக பார்த்து டோக்கன் கொடுத்து எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டாங்க. அதுதான்.